அனைவருக்கும் வணக்கம். நம்ப சில பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா? தலைச்சம் பிள்ளை தாய்க்கு தான் செய்யணும். இளைய பிள்ளை அ தந்தைக்கு செய்யணும். அப்படின்லாம் ஒரு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க சில இடங்கள்ல. ஆனா, இந்த கருட புராணத்திலே என்ன கூறப்பட்டிருக்குன்னா, 10 பிள்ளைங்க ஆம்பள பிள்ளைங்க பொறந்திருந்தாலும் கூட, அந்த மூத்த பையனுக்கு தான் அந்த அந்த உரிமை இருக்கு. அந்த தன்னுடைய தந்தைக்கு அவர் போய் சேரக்கூடிய அந்த லோகத்துக்கு இவரு செய்ற கர்மங்கள் தான் உதவியா இருக்கும்னு போடப்பட்டிருக்கு. இத நம்ம கருத்துல கொள்ளணும். இன்னொரு விஷயம் என்னவென்றால், பகவான் சொல்றாரு, எள் தானம் செய்வது மிக சிறந்த ஒரு தானியம். தானிய வகைகளிலே எள்ளு மிக சிறந்த தானமாக கருதப்படுகிறது. பரிசுத்தமான தானியம். அது மகாவிஷ்ணுவின் வியர்வையிலிருந்து வந்ததாக பகவானே சொல்றாரு. கருப்பெள் மற்றும் வெள்ளை எள் இருக்கு. 2யும் கூட தானமாக கொடுக்கலாம். ஆனா சிராத்த காலங்களிலே கருப்பு எள்ளை சேர்ப்பது தான் பித்ருக்களுக்கு மிகவும் திருப்தி அடைகிறார்கள். மிக சிறந்ததாக இருக்கிறது என்று பகவானே சொல்லியிருக்காரு. தர்ப்பப்புல் அது அதனுடைய சிறப்பு என்னன்னா, ஆதியில் ஆகாயத்திலே உண்டாயிற்று. இந்த தர்ப்பப்புல் உண்டாயிற்று. அந்த தர்ப்பப்புல்லின் இரு கடையிலும் அதாவது முன்னுக்கும் பின்னாலேயும் பிரம்மனும் சிவனும் இருப்பதாகவும், அதன் நடுவிலே ஸ்ரீஹரியும் வாசம் செய்வதாக இங்கே சொல்றாங்க. இந்த தர்ப்பப்புல்லு. இந்த தர்ப்பப்புல் இல்லாமல் சிராத்தம் செய்யவே முடியாது. முதலில் கர்மங்களை எல்லாம் எந்த கர்மங்களையுமே தர்ப்பை புல் இல்லாமல் செய்யக்கூடாது. தர்ப்பை அக்னிக்கும் தோஷங்கள் இல்லை. ஒரு தடவை பயன்படுத்தினா மறுபடியும் அதை பயன்படுத்த முடியும். ஏகாதசி விரதமும் துளசியும் பகவத்கீதை பசுவும் பிராமண பக்தியும் ஸ்ரீஹரி சரணமும் இவை அனைத்துமே சம்சார சாகரத்தை கடக்க நல்லதொரு வழி. அதாவது சம்சார எனும் கடலை கடப்பதற்கு சிறந்ததொரு வழி. இவைகள் எல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும். பகவத்கீதை படிக்க வேண்டும். ஸ்ரீ ஹரியிடம் சரணாகதியாக வேண்டும். துளசி தீர்த்தம் எடுக்க வேண்டும். பிராமணர் பக்தி செலுத்த வேண்டும் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. ஏகாதசி விரதம் அனைவரும் எடுக்க வேண்டும். இவை எல்லாமே நம்மளை பகவான் அருகிலே நம்மளை வைத்து கொள்ளும் என்பது உறுதி. அது ஒரு நல்ல வழி. சம்சார சாகரத்தை சம்சாரம் என்னும் இந்த கடலை கடப்பதற்கு இவை எல்லாம் நமக்கு அவ்வளவு உறுதியாக நல்லவைகள் செய்யக்கூடியவை. அடுத்து இன்னும் நம்ம பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.